இன்றைய திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி குறள் 397. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த குறளுடைய விளக்கம்: கற்றவனுக்கு எல்லா நாடும் நம் நாடாகும், எல்லா ஊரும் நம் ஊராகும். எனவே ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது ஏன்? நண்பர்களே, திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்த ஒரு குழந்தை 5 வயசு வரைக்கும் பேசலை. அந்த குழந்தையோட பெற்றோர் அவரை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே விரதம் இருந்து பக்தியால் வணங்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பேசுதுங்க. அந்த 5 வயசு வரைக்கும் பேச முடியாத குழந்தை அங்கே போய் இவங்க ரொம்ப பக்தியோடு சாமி கும்பிடும்போது பேசுனதுக்கப்புறம் நல்லா பாடுது இந்த குழந்தை. அப்போ கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற பிரபந்தத்தை அரங்கேற்றியது அந்த குழந்தை. கொஞ்சம் வளர்ந்ததும் மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு வந்தோன்னு அந்த இளைய புலவர் தாய் மீனாட்சி அம்மையை தரிசிச்சுட்டு மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், அதாவது மீனாட்சி அம்மனை குழந்தையான்னு நினச்சி திருமலை நாயக்கர் மன்னர் இருக்கார் இல்லைங்களா, அவர் முன்னிலையில் பாடுறாங்க. அப்போ மீனாட்சி அம்மனே குழந்தையாக வடிவெடுத்து அந்த பாடலை ரசித்து கேட்டு தன்னோட கழுத்தில் இருந்த முத்து மாலையை அந்த இளைய புலவருக்கு பரிசாக கொடுக்குறாங்க. தனது ஞானகுருவின் விருப்பத்திற்கு இணங்கி சிதம்பர நடராஜ பெருமானை தரிசித்து சிதம்பர மும்மணிக்கோவை இயற்ற அதை கேட்டு மகிழ்ந்த சிவநேச செல்வர்களின் விருப்பத்திற்காக சிதம்பர செய்யற்கோவையும் அவர் இயற்றி கொடுக்குறாரு. காசிக்கு செல்லணும் அப்படிங்கிற விருப்பத்தில் வடநாடு செல்ல இறைவனர்களால் ஹிந்துஸ்தானி மொழியையும் கற்றுக்கிட்டு முகலாய மன்னர் அவுரங்கசீப்போட சகோதரர் தராசிகோ அவையில் சிங்கத்தின் மீது அப்படியே அந்த யானை மேலே குதிரை மேலையில் பயணம் செய்கிற மாதிரி சிங்கத்து மேலே போய் தமிழ் புலமையையும் கவி புலமையையும் வெளிப்படுத்த காசியில் பலம் பெற்ற இடம் தந்தார் டில்லி பாதுஷா. இப்படி தமிழகத்திலையும் வடமண்ணிலும் தமது கல்வியால் அனைவரது உள்ளங்களிலும் நின்றவர். மெய் வருத்தம் வாராது பசி நோக்காது என தொடங்கும் நீதி நெறி விளக்கம் தந்தவர் தான் நம்ம குமரகுருபரர் ஆவார். அப்படி எல்லா ஊரில் இருக்கிற ஆளுகளையும் கல்வியால் நம்ம வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு ஒரு கேள்வியோடு கேட்குறாரு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது நம்மள கல்வி வளமானால் உலகம் நலமாகும் அப்படிங்கிறதான். அதாவது உலகமும் நலமாக இருக்கும், உலகம் நம்மளுடையதாக இருக்கும், இந்த உலகமே நம்மளோடதாக இருக்கும். கல்வி ஒன்று மட்டும் இருந்தால் நம்ம இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிறதான் இந்த குறள் மூலமாக சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு அடிப்படை நம்ம கல்வி கற்கணும். கல்வி தான் ஒரு மனுஷனாக மாற்றும் அப்படிங்கிறத இந்த குறள் மூலம் சொல்கிறாருங்க. நண்பர்களே, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.